சாயிரம் ஜெய் ஜெய் சாயிரம். உன் தாயாகவும் தகப்பனாகவும் இருக்கும் நான் உன்னுடைய கவலைகளை நிச்சயமாக போக்குவேன். உன் வாழ்க்கையில் உன்னை மிக உயரத்திற்கு அழைத்து செல்லும் அற்புத செய்தியை சந்தோஷமாகவே கேள். உன் தீராத பிரச்சனையெல்லாம் வெகு விரைவில் தீர்ந்துவிடும். உன்னுடைய விதி மாறப்போகிறது. உன் விதியை மாற்றியமைக்கும் வேலையை நான் பார்த்து கொள்கிறேன். உன்னை சுற்றி இருப்பவர்கள் யாரையும் அவ்வளவு எளிதாக நம்பிவிடாதே. விரைவில் உன்னை நல்ல பாதைக்கு அழைத்து சென்று மிக பிரகாசமான வாழ்க்கையை உனக்கு நான் அளிப்பேன். நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் போதும். முழுவதுமாக இதை நம்பிக்கையோடு கேள். உன் துன்பங்கள் எல்லாம் இன்பமாகவே மாறிவிடும். எப்பொழுதுமே நிதானமாக பேச கற்றுக்கொள். கோபமாக பேசினால் குணத்தை இழந்து விடுவாய். வேகமாக பேசினால் அர்த்தத்தையே இழந்து விடுவாய். தேவையில்லாமல் பேசிக்கொண்டிருந்தாய், உன் வேலையை இழந்து விடுவாய். அதிகமாக பேசிக்கொண்டிருந்தால் அமைதியை முழுவதுமாக இழந்து விடுவாய். தலைகணத்தோடு ஆணவமாக நான் தான் எல்லாமுமே என்று பேசிக்கொண்டே இருந்தால் உன்னை சுற்றி இருக்கும் அன்பை வெகு விரைவில் இழந்து விடுவாய். சிந்தித்து எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருந்தால் சிறப்போடு வாழ்வாய். உன் வாழ்க்கையில் வாழ்க்கை என்பது மிக ஆச்சரியம் மிகுந்தது. ஆனால் அவ்வளவு எளிதல்ல. அந்த வாழ்க்கையை நீ முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்கான அத்தனை வேலைகளையும் நான் உனக்கு உருவாக்கிக் கொண்டே இருப்பேன். வாய்ப்பு வரும்பொழுது மிக சாதுரியமாக அதை பயன்படுத்திக்கொள். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுகிறாய். வாய்ப்பை வரும்பொழுது அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி நாம் வெற்றியடைவோம் என்ற நம்பிக்கை சிந்தனை உன் மனதில் இருந்தால் போதும். அதுவே உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியடைவுக்கு கூட்டி செல்லும். உனக்கு துணையாக எப்பொழுதும் நான் உன் வாழ்க்கையிலேயே இருந்து உன் வாழ்க்கையை வழி நடத்துவேன். எப்பொழுதுமே சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு, பயப்படாமல் இரு. உனக்கு உதவதற்கு யாருமே இல்லையே என்று கவலைப்படாதே. நீ கூப்பிட்ட குரலுக்கு நான் உன் அருகில் உனக்கு உதவுவதற்காக வந்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் உன்னால் தான் அதை உணர முடியாமல், உணர்ந்து கொள்ளவும் முடியாமல் போராட்டம் உன்னை சுற்றி நடக்கும் போராட்டத்தால் உன் மனம் குழம்பி போய் இருக்கிறது. நல்லவராய் இருப்பது நல்லதுதான். நல்லது கெட்டது தெரியாமல் இருப்பது உன்னை மட்டும் அது பாதிப்பதுவல்ல, உன் வாழ்க்கையையும் சேர்த்துதான் அது பாதிக்கும். எனவே எது நல்லது எது கெட்டது என்பதை தீர்மானமான யோசித்து உன் வாழ்க்கைக்கு எது நல்லது, எதை செய்தால் உன் வாழ்க்கையில் மேன்மையடையும், உன் வாழ்வு சிறக்கும் என்பதை நன்றாக சிந்தனை செய். உன் வாழ்க்கையில் நீ நினைப்பதற்கு மேலாக அனைத்தையும் உனக்கு நான் ஏற்படுத்தியே தீருவேன். நீ தலைகணமாக இருந்தால் அது உன் மதிப்பை குறைத்துவிடும். தற்பெருமையாக இருந்தால் அது உனக்கு அழிவைதான் தேடித்தரும். ஒரு சூழ்நிலைதான் ஒரு மனிதனை நல்ல மனிதனாகவும் தீய மனிதனாகவும் மாற்றுகிறது. அந்த சூழ்நிலையையே உனக்கு சாதகமாக எப்படி மாற்றுவது என்பது சிந்தனை செய். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை காணலாம். தீர்க்க முடியாத பிரச்சனைகள் கூட உன்னுடைய சிந்தனையால், சமஜோதித புத்தியினால் உன்னால் தீர்த்து கொள்ள முடியும். நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. இனி வரும் ஒவ்வொரு நாட்களிலும் உன் எல்லா செயல்களிலும் நான் இருப்பேன் என்பதை, இருக்கிறேன் என்பதை நீ உணரும் நேரம் வரும். அதை உனக்கு நான் உணரவும் வைப்பேன். குழந்தையே, நீ நிச்சயமாக உன் வாழ்வில் முன்னேறுவாய். நான் உன்னை விட்டு எப்பொழுதும் விலகுவதே இல்லை. உன்னை கைவிடப் போவதும் இல்லை. நான் இருக்க கவலை ஏன் உனக்கு? உன் கவலை தற்காலிகமே. விரைவில் உன் கவலையெல்லாம் தீர்க்க உன் சாயி தேவா இருக்கும் பொழுது வீணாக பயப்படாதே. என்னை நம்பு, முழுவதுமாக என்னை நம்பு. நான் இருக்கிறேன். அப்பா, நான் உன்னிடம் என் வாழ்க்கையை இலகுவாக்கித் தா என்று கேட்கவில்லை.
ஆனால் நான் உன்னிடம் கேட்பது, என் வாழ்க்கையில் சந்திக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் தாங்கிக் கொள்ள வலிமையை எனக்குத் தா என்று நான் கேட்கிறேன். குழந்தையே, உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும். பொறுமை, நம்பிக்கை மட்டும் உன் உள்ளத்தில் உண்டெனில் உலகமே உன் காலடியில்தான். நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக காத்திரு. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் வேலையை உன் சாயப்பா பெற்றுக்கொள்கிறேன். இது என் சத்திய வாக்கு குழந்தையே. எதை இழந்தாலும் வருந்தாதே. அது வேறொரு வடிவில் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். நம்பிக்கையோடு இரு குழந்தையே. உன் வேண்டுதல்கள் சில நிறைவேறாமல் போனதால் என்மேல் கோபப்படுகிறாய். சரிதான், என் பிள்ளைதானே என்னிடம் கோபப்படுகிறது என்று நானும் சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்கிறேன். உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் என்னால் நிறைவேற்ற முடியாமல் இல்லை குழந்தையே. ஒரு நொடி போதும் குழந்தையே. உன் வேண்டுதல்கள், உன் ஆசைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன். ஆனால் அதற்கான விளைவுகளை நீ சந்திக்க தயாரா? அதற்கு நான் எப்படி பொறுப்பாளியாக முடியும்? உனக்கு நன்மை தரும் கோரிக்கைகளை மட்டுமே நான் பார்த்து பார்த்து உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். நல்ல வாழ்க்கையை பார்த்து பார்த்து உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். என்ன மாற்றங்கள் உன் வாழ்வில் நடந்தால் அது உனக்கு நன்மையாக இருக்கும், அதுவும் நிரந்தர நன்மையாக இருக்கும் என்பதை பார்த்து பார்த்து நான் செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கையில் என் வேண்டுதல்களை மட்டும் நிறைவேற்றாமல் இருக்கிறீர்களே சாயிநாதரே என்று என்னிடமே கோபித்துக் கொள்கிறாய். கோபப்படாதே என் பிள்ளையே. எதற்கும் கலங்காதே. உன் வாழ்விற்கு எது நல்லது, உனக்கு எது நல்லது, மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்காத வண்ணம் உன் வாழ்க்கைக்கு எப்படி நல்லதாக அது இருக்கும் என்பதை யோசித்துதான் நான் ஒவ்வொரு செயலையும் செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய எண்ணமும் திட்டமும் எப்பொழுதும் உன்னை சுற்றியே இருக்கிறது குழந்தையே. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது. எனவே வருத்தப்படாதே. முதலில் உன் சாயப்பா மீது சந்தேகப்படாதே. நம்பிக்கையோடு இரு. அனைத்திற்கும் ஒரு நேரமும் காலமும் கூடி வரும். அதுவரை பொறுமையாக காத்திரு. உனக்கு வேண்டியதை நான் நிறைவேற்றித் தருகிறேன். உன்னுடைய எதிர்காலம் உனக்கு தெரியாது. ஆனால் உன் தகப்பனாகிய எனக்கு தெரியும் தானே. அதனால் என் தங்க பிள்ளையே, உன் பாரத்தை எல்லாம் என் மீது வைத்துவிட்டு உன்னுடைய கடமையை மட்டுமே செய்து கொண்டிரு. அதற்கான பலனை உன்னுடைய சேவகனாக நான் உனக்கு கொடுப்பேன். சர்வ நிச்சயமாக கொடுப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். உன் வாழ்வின் வெற்றிக்கான பாதையை தான் நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். விரைவில் அந்த வெற்றி பாதையில் நீ பயணிக்கத்தான் போகிறாய். மற்றவர்களுக்கு எல்லாம் கிடைக்கிறது, ஆனால் எனக்கு மட்டும் எதுவுமே கிடைக்கவில்லை என்று மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. அவரவர் செய்த பாவ புண்ணியத்தின்படியே அவரவர் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் வந்து கொண்டிருக்கிறது என்பதை முழுமையாக நம்பு. நீ செய்த புண்ணியத்தால் தான் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாய். என்னை பிரார்த்திக்கும் பாக்கியத்தையும் பெற்றிருக்கிறாய். மற்றவர்களின் கர்மா வேறு, உன்னுடைய கர்மா வேறு. இந்த உலகத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் அவரவர் கர்மாவை அவரவர்கள் அனுபவித்துதான் ஆக வேண்டும். கர்மாவிலிருந்து யாருமே தப்பித்து கொள்ளவே முடியாது. ஒவ்வொருடைய படைப்பின் நோக்கமும் வெவ்வேறு விதமாகத்தான் இருக்கும். ஒன்றைப் போல் மற்றவர்கள் பிறக்கவும் இல்லை, பிறக்க வைப்பதும் இல்லை. உன் கர்மாவின் வலிமைகளை குறைக்கும் வேலையை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். கூடிய விரைவில் உன் கர்மாவின் வலிமைகளை குறைத்து உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவேன் என்று நம்பிக்கையோடு இரு. பொறுமையாக காத்திருப்பும் யாருக்கும் பலன் இல்லாமல் போகாது. உன் பொறுமையான காத்திருப்புக்கு நிச்சயமாக அதற்கான பலனை நான் உனக்கு வழங்குவேன். எனவே எதற்குமே கவலை வேண்டாம். முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டே இரு. மறந்தும் கூட யார் மனதையும் புண்படுத்தும் எண்ணத்தை விட்டுவிடு. உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும். என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தால் உன் சாயப்பாவை சரணாகதி அடைந்தவர்கள் துன்பத்தில் விழும் தருவாயில் எனது 4 கரங்களையும் கொடுத்து நான் மேலே எழ செய்வேன் என்று நிச்சயமாக நம்பு.
கண் இமை காப்பது போல நான் உன்னை காப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்திய பிரமாணம். என் அன்பு பிள்ளையே, நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வெகு விரைவில் வரும். இனி கலங்காதே. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். நான் இருக்கிறேன் பிள்ளையே. கண்ணிமைக்கும் நேரத்தில் காட்சி தருவேன். எண்ணம் மட்டும் என்மேல் இருந்தால் நிச்சயமாக அனைத்தும் உனக்கு வசமாகும். நான் இருக்கிறேன் குழந்தையே. வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காதே. அனைத்தும் இனி உனக்கு வசமாகும். நீ ஒவ்வொரு முறையும் தடுமாறி கீழே விழும்பொழுது உன்னை தூக்கி முன்னேற்ற பாதைக்கு, வெற்றி பாதைக்கு நிச்சயமாக உன்னை அழைத்து செல்வேன். நான் இருக்கிறேன் குழந்தையே. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா? நீ விரும்பிய வாழ்க்கை, நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை, நீ என்னிடம் கோரிக்கையான வைத்த வாழ்க்கையை உனக்கு தரவே உன் சாயப்பா உன் இல்லம் நோக்கி வந்து கொண்டே இருக்கிறேன். கூடிய விரைவில் அதற்கான அறிகுறி உன் கண்களுக்கு தெரியும். பிரகாசமான வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட தடங்கல்கள் எல்லாமே மாறி இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்காக வெற்றி அடிகளாகத்தான் இருக்கும். நான் இருக்கிறேன். எதற்குமே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதிரடியாகவே நான் சொல்கிறேன். உன் வாழ்வு மாறப்போகிறது. சர்வ நிச்சயமாக மாறத்தான் போகிறது. என் பிரியமே, உனக்கு எதிராக எத்தனை பேர் செயல்பட்டாலும் அதை பொருட்படுத்தாமல் இரு. மனதை போட்டு குழப்பும் பிரச்சனைகள் விரைவில் சரியாகிவிடும் என்று உன் மனதிற்கே நீ சொல்லிவிட்டு உன்னுடைய வேலையை பார். விரைவில் அதிசயம் உன் வாழ்வில் நடக்கும். இனி உன் வாழ்வில் ஏமாற்றம் என்ற பேச்சிற்கே இடமில்லை. எல்லாமே ஏற்றமே. உன் வாழ்க்கையில் ஏற்பட போகும் அதிசயத்திற்கு நன்றி என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருந்தாலே போதும். அதை எப்படி சரியாகும், அது நடக்காததற்கு எப்படி நன்றி சொல்ல முடியும் என்று ஆராய்ச்சி எல்லாம் உனக்கு வேண்டாம் என் பிள்ளையே. ஏனென்றால் நமக்கு ஒரு சில வழிகள் தான் தெரியும். ஆனால் எனக்கோ இந்த பிரபஞ்சத்திற்கோ இறைவனுக்கோ 1000 வழி அல்ல, 1,00,000 வழி தெரியும். எனவே எப்படியும் அனைத்தையும் சரி செய்யும் வேலை அவர்களிடம் இருக்கிறது, என்னிடம் இருக்கிறது, இந்த பிரபஞ்சத்திடம் இருக்கிறது. எனவே ஆராய்ந்து எப்படி நடந்தது, ஏது நடக்கும் என்பதை ஆராயாமல் அப்படியே விட்டுவிட்டு உன் வழியில் நீ செய்து கொண்டே இரு. உன் வேலையை நீ செய்து கொண்டே இரு. நீங்கள் உச்சரிக்கும் வார்த்தைகளும் நீ எண்ணும் எண்ணமும் பிரபஞ்சத்திற்கும் இறைவனுக்கும் கட்டளையாக அனுப்பப்பட்டு உன் எண்ணம் போல் உன் வாழ்க்கை அப்படியே மாறிவிடும். உன் வார்த்தைகள் என்ன சொல்கிறாயோ அந்த வார்த்தை போலவே உன் மனதும் உன் வாழ்க்கையும் ஆகிவிடும். விரைவில் அனைத்தையும் சரி செய்து விடுவேன். உன்னை பற்றி தவறாவது யாராவது சொன்னார்கள் என்றால் கவலைப்படாதே. தவறாக நடந்துவிடும் என்று யாராவது பயமுறுத்தினாலும் கவலைப்படாதே. எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார், எதுவும் தவறாக நடக்க விடமாட்டார் என்று தைரியமாக அவர்களிடம் சொல்லிவிட்டு உன் வேலையை நீ திறம்பட செய்து கொண்டே இரு. உன் வாழ்வில் அதிசயத்தை நிகழ்த்த உன் அப்பா ஆயத்தமாகிவிட்டேன். அதே போல உன் மனதில் பயமும் குழப்பமும் வரும் பொழுது பதட்டப்படாமல் அமைதியாக இருக்க கற்றுக்கொள். என் அன்பு பிரியமே, நடக்கும் முன்னே நல்லது மட்டுமே நடக்கும் என்று நினைத்துக்கொள். நடந்த பின்னே நடந்ததும் நல்லதற்கே என்று நினைத்துக்கொள். உன் நினைப்பு போல, உன் எண்ணம் போல, உன் சொற்கள் போல எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். நான் உன்னிடம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன் குழந்தையே. நல்லது நினைத்து நல்லது செய்தால் நல்லது மட்டுமே வாழ்வில் நடக்கும். நல்லவராய் இருப்பது நல்லதுதான் குழந்தையே. ஆனால் நல்லது கெட்டது தெரியாத நல்லவராய் இருப்பது நல்லது அல்லவே அல்ல. இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடைபெற்று கொண்டிருக்கும் சூழ்நிலையிலும் மனம் தளராமல் இரு. அதை கண்டு கொள்ளாதே. அதை கண்டு துவண்டு விடாதே. நம்பிக்கையையும் இழந்து விடாதே. கொஞ்சம் பொறுமையாக காத்துக்கொள். உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும்.
உன் வாழ்வில் நீ எதை இழந்தாலும் அது இன்னொரு வடிவில் நிச்சயமாக உன்னை வந்து சேரத்தான் செய்யும். இதற்கு நான் இருக்கிறேன். உன் சாயப்பா தான் சாட்சி. சாயிநாதரே, என் வாழ்க்கை எப்பொழுதுதான் மாறுமோ, என் வாழ்க்கையிலும் நல்ல நிகழ்வு நிகழுமோ என்று என்னிடம் கேட்க நாட்களெல்லாம் முடியப் போகிறது. நீ கேட்டதை நான் தரவில்லை என்று கவலைப்படாதே. கெட்டதை நான் உனக்கு தரவில்லை என்பதை நினைத்து மகிழ்ச்சி கொள். இருப்பதைக் கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ கற்றுக்கொள். இல்லாதவற்றை நினைத்து நினைத்து வருத்தப்படுவதாலும் வேதனைப்படுவதாலும் கவலைப்படுவதாலும் எதுவுமே உனக்கு மீண்டும் திரும்ப கிடைக்கப் போவது இல்லை. உன்னை படைத்த அந்த இறைவனுக்கே தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் எது தேவை என்று. அதன் மேல் நம்பிக்கை வைத்துவிட்டு, சாயப்பா மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்துவிட்டு பொறுமையாக இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளுக்கு வந்துதான் தீரும். எதுவும் தவறாக நிகழாது. உனக்கு நிகழும் அனைத்துமே சாயப்பாவால் நிர்ணயிக்கப்பட்டதே. நல்லதாக நடந்தால் அது சாயப்பா உனக்கு கொடுக்கும் அதிசயம். கெட்டதாக நடந்தால் அது சாயப்பா உனக்கு கொடுத்திருக்கும் அனுபவம் என்று புரிந்து கொள். நல்லதை நினை, நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். அதுவும் நிரந்தர நன்மையாகவே இருக்கும். இனி உன் வாழ்வில் ஏமாற்றம் என்ற சொல்லிற்கு இடமே இல்லை. நீ தொட்டதெல்லாம் இனி ஏற்றமாகவே இருக்கும். உன்னையே நீயே வீண் என்று நினைத்தால் விடியலே கிடையாது குழந்தையே. நீயே உலகிற்கு தூண் என நினைத்து கொண்டு வாழ். உன்னுடைய வாழ்வில் இருள் என்ற பேச்சிற்கே இடமே இருக்காது. நீயே உன்னை குறைவாக மதிப்பிட்டு கொள்ளாதே. என் அன்பு பிரியமே, நல்லதே நடக்கும் என்று நம்பிக்கொண்டே இரு. அது உன்னை மட்டுமல்ல, உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாகவே வைத்திருக்கும். மிக ஆனந்தமாகவே வைத்திருக்கும். நல்லதே நினை, நல்லதே பேசு, நல்லதையே கேள். நல்லதே நடக்கும். எப்பொழுதும் நல்லது மட்டுமே நடக்கும். வெற்றிகரமான இந்த வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் கவலையையும் நீ எப்படி நடந்து கொள்கிறாய் என்ற விதத்தை பொறுத்துதான் அது அமையும். ஆகவே நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும் எப்பொழுதும். நான் மிகவும் நம்பிக்கையாக இருக்கிறேன். விரைவில் என் வாழ்வில் அதிசயம் நடக்கும். என் வாழ்க்கையில் ஏற்பட போகும் எல்லா அதிசயங்களுக்கும் நன்றி. அனைத்தையும் என்னிடம் வந்து கொடுக்க போகும் பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று 1000 முறை சொல்லிக்கொண்டே இரு. நன்றி நிறுத்தாமல் எப்பொழுதும் பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லிக்கொண்டே இரு. உன்னுடைய வார்த்தைகள் அதிர்வலைகளாக மாறி அனைத்தும் உனக்கு சாதகமாகும். சந்தோஷமான எண்ணங்களே போதும். எல்லாவற்றையும் நான் சரி செய்து விடுவேன். உன்னுடைய நேர்மறையான சக்தி இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் மிக சக்தி வாய்ந்தது என்பதை புரிந்து கொள் என் கண்மணியே. நான் இருக்கிறேன் குழந்தையே. அனைத்திற்கும் கலங்காதே. நான் ஒரு பொழுதும் உன்னை கைவிடவே மாட்டேன். என்னுடைய ஆசிர்வாதத்தினால் நீ அனைவராலும் மதிக்கப்படுவாய், பாராட்டப்படுவாய். குழந்தையே, நான் உனக்கு கொடுத்த வாழ்க்கை காப்பாற்ற அனைத்து கதவுகளையும் திறந்து விட்டேன். உன் கஷ்டங்களுக்கான கடைசி இரவிது. உன் ஆனந்த காலத்தை திருப்பித் தரப்போகிறேன். சந்தோஷமாக பெற்றுக்கொள் என் குழந்தையே. உன்னுடைய பக்தியிலும் என்னுடைய ஆசீர்வாதத்தால் இதுவரை உன் வாழ்க்கையில் நீ இழந்தது, தூய்மை விரும்பியது அனைத்தும் உன்னிடமே வந்து சேரும். உன் வேண்டுதல் அனைத்தும் கவலைப்படாதே என் செல்லமே நிறைவேறும். நீ இழந்தாலும் எது கஷ்டங்களுக்கு சென்றாலும் எது உன் மனதை காயப்படுத்தினாலும் கேட்டால் சாயப்பாவை மட்டும் விலகவே இல்லை குழந்தையே. நானும் உன்னை விலகவே மாட்டேன். உன் கவலைகளை என் காலடியில் வைத்துவிட்டு நம்பிக்கையோடு பரிவையும் பாசத்தையும் அன்பையும் கவலைகள் வரை இழக்கவே இல்லை. சோதனைகள், வேண்டுதல்கள், நடக்கும் பிரச்சனைகளிலும் சூழ்நிலைகளும் நீ சாயப்பா மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை சில சமயம் சில நேரங்களில் இழந்துவிட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய்.
உன்னிடம் அதனால்தான் யாராவது நான் ஏதாவது அனைத்தையும் கேட்டால் இழந்து விட்டேன். நேரம் காலம் எனக்காக பார்க்காமல் யாருமே அவர்களுக்கு இல்லை. உதவி செய். கவலைக்கு கூட இந்த தோள் உலகத்தில் சாய உள்ள யாருமே அனைத்து இல்லை. என் ஜீவராசிகளின் மேல் வாழ்க்கையில் அன்பு என்னை செலுத்து. மீட்டெடுக்க உன் எவருமே கஷ்டங்களை இல்லை நான் என்று தீர்த்து வைக்கிறேன். புலம்பிக் நீ கொண்டிருக்கிறாய். யாருக்கு உதவி உன்னையும் செய்கிறாயோ வேதனைப்படுத்திக் அவர்கள் கொண்டு ரூபத்தில் எப்பொழுதுமே நான் உன் அருகில் உன்னுடனேயே இருக்கும் உன் இருப்பேன் என்பதை சாயப்பாவையும் போட்டு புரிந்து கொள். குழப்பிக் நான் கொண்டிருக்கிறாய் என் உனக்கு கொடுத்த கண்மணியே. வாக்கை ஒன்றை நிச்சயமாக நன்றாக புரிந்து கொள் என் நிறைவேற்றுவேன். கண்மணியே. நீ நிறைவேற்றியே என்ன தீருவேன். எடுத்து வந்தாய்? இது உன் இப்பொழுது சாயப்பா நீ உனக்கு இழந்து கொடுக்கும் கொண்டிருக்கிறாய் என்று சத்திய நினைத்துக் வாக்கு. கொண்டிருக்கிறாய். குழந்தையே, உனக்கான எதையுமே வாய்ப்பை நீ எடுத்து வரவும் இப்பொழுது இல்லை. இந்த நொடி இப்பொழுது நீ தரப்போகிறேன். இழந்தது எதுவும் வாய்ப்பை பெரிதாக இழந்துவிடவும் பயன்படுத்திக்கொள். இல்லை. வெற்றி அடைவதற்கான வழியை சிந்தித்து பழகு. தேவையில்லாத விஷயத்தை உன் மனதில் போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காதே. இன்றோடு உன் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி நாளை முதல் ஆனந்த வாழ்வை நிச்சயமாக பெறுவாய். அதை நான் என் பிரியமான மகளுக்கு கொடுக்கத்தான் போகிறேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியம் எல்லாம் கைகூடி வரப்போகிறது. குழந்தையே, உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு செயலுக்கும் விஷயத்திற்கும் நேர்மறையாகவே இருந்து பழகு. நேர்மறையாகவே பதில் சொல். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் எப்பொழுதும் நல்லதாகவே இருக்கும். நல்லபடியாகவே நடக்கும். நீ கேட்டது அனைத்தும் கிடைக்கும். விரும்பியது அனைத்தும் நிறைவேறும். என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் அனைத்தும் நடைபெறும். 100% நிச்சயமாக நடைபெறும். இது உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும் சத்திய வாக்குதான். எனவே என் குழந்தையே, நான் இருக்கும் பொழுது எதற்குமே கலங்காதே, அஞ்சாதே. உன் சாயப்பா சொல்கிறேன் கேள். உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிகழப்போகிறது. பல அற்புதங்கள் நடக்கத்தான் போகிறது. அதை நடத்தி வைக்க உன் அப்பா இருக்கையில் வீணாக உன் மனதை போட்டு பல விஷயத்தில் குழப்பிக் கொள்ளாதே. ஏது நடக்குமோ என்ன நடக்குமோ என்று பயந்து பயந்து வாழ்க்கையை வெறுமென ஆக்கிவிடாதே. வாழ்க்கை வாழ்வதற்கே அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக நிம்மதியாக ஒரு முறை வாழ்ந்துதான் பார் என் கண்மணியே. கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்திலும் நேர்மையாக இரு. நீ ஏமாற்றப்பட்டாலும் மற்றவர்களை ஏமாற்றாதே. உன்னால் மற்றவர்கள் ஏமாறாமல் பார்த்துக்கொள். உன்னை நம் வாழ்க்கையை சரி செய்து கொண்டிருக்கிறார் சாயப்பா என்று நினைத்து பல விஷயங்களை நீ மாற்றிக்கொண்டு வருகிறாய். நல்ல விஷயம்தான். இதோ என்னுடைய பிள்ளைக்கு விதியின் விளையாட்டையும் சதியிலிருந்து எப்படி மீள்வது என்பதை புரிய வைப்பதற்குமாக உன் அப்பாவாக நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். நீ என்னிடம் எப்பொழுதுமே கேட்கும் ஒரே கேள்வி, ஏன், எதற்காக நடக்கிறது, எப்படி இதுவெல்லாம் என் வாழ்வில் நடக்கிறது என்ற கேள்வியை தேவை ஏற்படும் பொழுது கேட்க வேண்டும். நீயும் அதைதான் என்னிடம் கேட்டிருக்கிறாய். அப்படி கேட்க தவறினால் வாழ்க்கையே தவறிவிடும் பிள்ளையே. பூர்வ புண்ணிய கணக்குப்படிதான் எல்லாம் உன் வாழ்வில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அனைத்திற்குமே ஒரு காரண காரியம் இருக்கத்தான் செய்கிறது. எதுவுமே காரணம் இல்லாமல் உன் வாழ்வில் நடக்கவும் இல்லை, நடந்ததும் இல்லை, இனி நடக்கப் போவதும் இல்லை. நடக்கும் அனைத்திற்கும் ஒரு காரணம் இருக்கத்தான் செய்கிறது என் பிள்ளையே. நீ கடன் பட்டவர்களும் உன்னால் கடன் பட்டவர்களும்தான் இந்த ஜென்மத்தில் நீ சந்தித்து கொண்டிருக்கிறாய். நீ பட்ட கடனை தீர்ப்பதற்காகவே அல்லது உன்னால் பட்ட கடனை தீர்ப்பதற்காகவே அவர்களை இந்த ஜென்மத்தில் நீ சந்தித்து கொண்டிருக்கிறாய். இதுதான் விதியின் விளையாட்டு. உன் வாழ்வில் நடக்கும் சதிக்கான அர்த்தமும் கூட. உன்னுடைய வாழ்க்கையில் அவர்களின் பங்கு என்ன? எத்தனை நாட்கள் தான் நீ அவர்களோடு பயணம் செய்ய வேண்டும்? உன் வாழ்க்கையில் இப்படி சதியோடு எத்தனை நாட்கள் தான் போராடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது அனைத்துமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான், ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான். பிறவி பயன் தொடர்பில்லாமல் யாரையுமே நீ சந்திக்கப் போவதே இல்லை, சந்தித்ததும் இல்லை. எதை நீ கொடுத்தாலும் அதை மீண்டும் திரும்ப பெற்றேதான் ஆக வேண்டும். இதுதான் விதியின் விளையாட்டு.
போன ஜென்மத்தில் நீ செய்த தார்ம தர்ம பலன்களின் புண்ணியங்களை இப்பொழுது சில சமயம் நீ பெற்றுக்கொண்டிருப்பாய். அதே போல தெரிந்தோ தெரியாமலோ நீ மற்றவர்களுக்கு கொடுத்த வலியும் வேதனையும் மீண்டும் இப்பொழுது நீ பெற்றுக்கொண்டிருக்கிறாய். அவ்வளவுதான் விதியின் விளையாட்டு. எனவே ஒவ்வொரு முறை கவலைப்படும் பொழுதும் வருத்தப்படும் பொழுதும் கண்ணீர் சிந்தும் பொழுதும் நன்றாக நினைவில் வைத்துக்கொள், நீ செய்த கர்மா கழிந்து கொண்டிருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக்கொள். உனக்கு சதி செய்பவர்கள், உனக்கு வலியை தருபவர்கள், உனக்கு மனவேதனையை கொடுப்பவர்கள், அவர்களின் கர்ம காலத்தில் அவர்கள் அதை மீண்டும் பெறத்தான் செய்வார்கள். விதி விளையாண்டு கொண்டேதான் இருக்கும், கர்மா சுழன்று கொண்டேதான் இருக்கும். ஆனால் உன்னுடைய தகப்பனாக நான் உனக்கு அறிவுரை கூறுகிறேன். உனக்கான கஷ்ட காலத்தில் யாரையுமே நிந்தித்து விடாதே, யார் மனதையும் காயப்படுத்த எண்ணி விடாதே. பழி சொற்களை மட்டும் எப்பொழுதுமே கூறிவிடாதே. எத்தனைதான் கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனைதான் கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் என்னுடைய கர்மா கழிந்து கொண்டிருக்கிறது என்பதை அப்படியே மனதில் நினைவில் வைத்துக்கொண்டு வரும் கஷ்டத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். நீ அப்படியே அதை ஏற்றுக்கொண்டால் உன் கர்மாக்கள் கழிந்து கொண்டே இருக்கும். அப்படி இல்லாமல் உன் கஷ்ட காலத்தை மற்றவர்களை நீ தூற்ற ஆரம்பித்தால் உன்னுடைய கர்மாக்கள் நீண்டு கொண்டே போகுமே தவிர குறைவதற்கு வாய்ப்பே இல்லை. அதற்கு மட்டும் வழிவகை செய்துவிடாதே. பொறுத்துக்கொள், பொறுமையாக இரு. அனைத்தையும் இறைவன் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் நம்பிக்கைதான் உன் மனதிற்கான பலமே. சாயப்பா எனக்காக இருக்கிறார், இறைவனே என்னை காப்பாற்றுவார் என்று உன் வார்த்தைகளும் உன் மனதிலும் சொல்லிக்கொண்டே பொறுத்து கொண்டே இரு. இது விதியின் விளையாட்டு. இறைவன் கூட சில சமயம் மனமிறங்கி வந்து செய்த தவறை மன்னிக்கலாம். ஆனால் கர்மா செய்ததை மன்னிக்கவும் மன்னிக்காது, மறந்துவிடவும் விடாது, தண்டனையை கொடுத்தேதான் தீரும். இதுதான் விதியின் விளையாட்டு, சதியின் பின்னணியும் கூட. எனவே உன்னை சுற்றி இருப்பவர்கள் யாரையும் நிந்திக்காமல் இறைவன் வழியில் சென்று கொண்டே இரு. புரிந்து கொள் என் பிள்ளையே, உன் அப்பாவின் வாக்கை புரிந்து கொள், நல்ல விதமாக நடந்து கொள். உன் வாழ்க்கையில் நடந்தது, இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது, நீ மகிழ்ச்சியாக இருந்தது, இப்பொழுது வேதனை அனுபவித்துக் கொண்டிருப்பது, உன் சதிகளுக்கு காரணம், இப்படி அனைத்துமே உன் வாழ்வில் நடந்தது அனைத்துமே விதியின் விளையாட்டுதான். இந்த விளையாட்டில் நீ வெற்றி பெற வேண்டுமென்றால் இந்த விளையாட்டை அளைவையும் புனிந்து கொண்டு அமைதியாக இருக்க வேண்டியதுதான். விளையாட்டு விளையாடிக்கொண்டேதான் இருக்கும் விதி. இந்த விளையாட்டு நம் வாழ்வில் நீடிக்காமல் அதை அப்படியே நிறுத்திவிட முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டுமே தவிர விதியின் விளையாட்டை விளையாடி பார்த்து கொண்டே இருக்கக்கூடாது. அப்படி வருவதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அமைதியாக வாழ பழகிக்கொண்டால் விதியின் விளையாட்டு நின்றுவிடும். கர்மாவின் தீவிரம் குறைந்துவிடும். நம் கர்மாவை நாம் கழித்து முடிக்கலாம். எது நடந்தாலும், உன்னை சுற்றி என்னதான் நிகழ்ந்தாலும் நன்மைகளை செய்து கொண்டே வா. தெரிந்தோ தெரியாமலோ நீ செய்த தவறுகள் எதுவாக இருந்தாலும் அதை இப்பொழுது நன்மைகளாக செய்து கொண்டே வா. உன் வாழ்வு நிச்சயமாக விதியின் விளையாட்டிலிருந்து மீட்டெடுக்கப்படும், காப்பாற்றப்படும். உன் வாழ்வில் நடந்திருக்கும் சதிகளிலிருந்து நான் உன்னை நிச்சயமாக காப்பாற்றுவேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? அவன் நம்பிக்கை குரலும் எல்லோருக்குமே கேட்கும். இப்படி எல்லோருக்குமே கேட்கும் எந்த செயல், எந்த குரலை கேட்டு நாம் செயல்படுகிறோமோ அதை பொறுத்துதான் நம் வாழ்க்கை அமையும்.
தேவையில்லாமல் யோசிக்கும் உன்னுடைய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் தான் நான் சரி செய்து கொண்டிருக்கிறேன். உனக்கு நல்ல வாழ்க்கையை கொண்டு சேர்ப்பதற்கு எப்படி என்ப சிந்தனையை தான் நான் மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருக்கிறேன். என்னை முழுவதுமாக நம்பும் இந்த வேளையில் உன் மனதிற்குள் இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் செய்யும் ஆற்றலும் தனியாக அதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறது. எப்படி உன்னை எதிர்மறையாகவே சிந்திக்க வைத்து எதிர்மறையாகவே உன் வாழ்க்கையில் நடத்த என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனை விஷயங்களையும் அந்த எண்ணங்கள் உன் மனதிற்குள் இருந்து ஆற்றிக்கொண்டுதான் இருக்கிறது.